ஓ முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, ரொம்ப நாளா நீ என்கிட்ட கேட்ட வரத்தை கொடுப்பதற்காக தான் இப்போது இந்த முருகன் உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்திருக்கேன். ஆனால் நான் எதுக்காக வந்தேன்கிறது கூட தெரியாமல் என்னை கால் கடுக்க நிற்க வைக்கிறாய் என் செல்வமே. உன் மனசில் சில விஷயங்களை நினச்சி நீ பயப்படுறதையும் கவலைப்படுறதையும் பார்த்துட்டு தான் நீ கவலைப்படாத, நான் உனக்கு துணையாக இருக்கேன்னு சொல்கிறதுக்காக ஓடி வந்தேன். நீ என்னவோ உன் எதிர்காலத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டும் பயப்பட்டுக்கிட்டும் இருக்க. அப்படி இல்லாட்டி கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க. கடந்த காலத்திலும் நான் உன் கூட தான் இருந்தேன். நீ தப்பு செய்யும் போதே நான் உனக்கு எச்சரிக்கையை கொடுத்தேன். ஆனால் அதை நீ அலட்சியப்படுத்ததுனால இப்போ நிறைய விஷயங்களில் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஆனாலும் நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் கடந்த கால நிகழ்வுகளையும் இனி எதிர்வரும் காலங்களில் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். உன் எதிர்காலத்தில் என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக நீ நினச்ச அனைத்தையும் நானே உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன். எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெற்று மகிழ்ச்சியோடு வாழும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ போகிற. எந்த சூழ்நிலையிலையும் இந்த முருகன் உன்னை கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகுது. வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நினச்சி நீ தவிச்சிக்கிட்டும் துடிச்சிக்கிட்டும் இருக்காம எல்லாமே சரியாயிடுன்ற சந்தோஷ மனநிலையோடு வாழ தயாராகு. யார் யார் என்ன தப்பு செஞ்சாங்களோ அதுக்கு உரிய கர்ம வினையை அவங்க அனுபவிப்பாங்க. நீ தேவையில்லாமல் கோபப்படாதே. எந்த எதிர்வினையையும் செய்யாமல் இருக்க முயற்சி செய். நல்ல நேர்மறை எண்ணங்களை மனசில் வச்சுக்கிட்டு நேர்மறையாக உன்னுடைய செயல்களை நீ செய்யும்போது இந்த முருகன் நானும் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். மனசளவில் நீ யாருக்கும் எந்த துன்பமும் நினைக்கல. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்படி நான் விட்டுருவேனா என்ன? நீ செஞ்ச புண்ணியங்களுக்கெல்லாம் இப்போ பலன் கிடச்சி நீ வாழ்க்கை நல்லபடியாக வாழும்படி நான் செய்கிறேன். என் அருளால் உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழப்போகுது. அடுத்தடுத்து நீ ஏன் ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். இனி எல்லா நன்மைகளையும் நீ அனுபவித்து மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த முருகன் செய்கிறேன். என்ன நடக்குதோ அது எல்லாமே என் அப்பன் முருகன் செயல்னு ஏற்றுக்க பழகு. உன் வாழ்க்கையை நீ என் கையில் விட்டுட்டினாலே கண்டிப்பாக நான் உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டிடுவேன். உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்தும் போது நீ வெற்றி பெறுவதற்கான வேலைகளை மிக சிறப்பாக சரியாக உன்னால் செய்ய முடியும் அல்லவா? நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அது அனைத்தையும் நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். அப்புறம் மகிழ்ச்சியாக இருப்பதில் உனக்கு என்ன குழப்பம்? கண்டிப்பாக உன் வீட்டில் உனக்கான நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கி நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக வாழும்படி செய்கிறேன். யாராவது உன் வாழ்க்கையில் எதையாவது மாற்ற நினச்சாலும் அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். நீ எதிர்பார்த்த மாற்றத்தை உன் வாழ்க்கையில் உருவாக்கி உன்னை நல்லபடியாக சிறப்பாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதமும் என் அருளும் ஒன்றாக சேர்ந்து இப்போ உன்னை ஜெயிக்க வைக்க போகுது. இன்னையிலிருந்து நீ எதிர்பார்த்து காத்திருந்த பணம் உன்னை வந்து சேரும். அது மட்டுமல்ல, நீயும் ராஜ வாழ்க்கையை வாழும்படி உன் வீட்டின் பணப்பெட்டியை நிரம்பி வழியச் செய்வேன். எத்தனையோ முறை நான் உனக்கு எவ்வளவோ கடுமையான சோதனைகளை கொடுத்த போதும் நீ என் மேலே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் பக்தியோடும் காத்திருந்ததின் பலனாக தான் இப்போது உன்னை உயர்த்த வந்திருக்கேன். நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கு கைமாறாக உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போக போகிறேன். உன் வாழ்க்கையை நீ எப்போ குறை சொல்லாமல் அப்படியே ஏற்றுக்கிட்டியோ அப்போதே பல மாறுதல்கள் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இடமாற்றம், வேலை மாற்றம் என நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வரப்போகுது. நீண்ட நாட்களாக நீ வைத்த வேண்டுதல்களையும் கூட இந்த முருகனை உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்றேன். நீ சரியாக நடந்தாலும்
உன் முகத்தில் புன்னகை சேரும் போது, நீ புன்னகைச்சிக்கிட்டே எல்லா வேலைகளையும் செய்யும்போது எல்லாராலும் உன்னை வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு நீ அழகான பிள்ளையாக மாறிடுவ. அதாவது எல்லாரையும் உன் சிரிப்பு வசீகரிக்கும், உன் புன்னகை உன்னை அழகாக காட்டும்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, நீ சிரித்த முகமாக சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழும்போது நீ சற்றும் எதிர்பாராத கூடுதல் பரிசுகளையும் கூட இந்த முருகன் உனக்காக மனமகிழ்ச்சியோடு அள்ளி கொடுப்பேன். ஏன்னா ஒவ்வொரு தகப்பனுக்கும் தன் பிள்ளை சந்தோஷமாக இருந்தால் மகிழ்ச்சி தானே. அதனால தான் நீ நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஊரும் உலகமும் உன்னை பற்றி பெருமையாக பேசும் காலம் வரப்போகுது. உன் வாழ்க்கை மாறிடுச்சு, உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சிட்டங்கிறத நீ பல பேரிடமும் சொல்லணும்னு ஆசைப்படுகிறாய் தானே. அதற்கேற்றாற் போல நல்ல முன்னேற்றங்களை நான் உனக்கு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் உன்னால் முன்னேற முடியுமா, உன்னால் ஜெயிக்க முடியுமான்ற சந்தேகத்துக்கு நீ இடம் கொடுக்காதே. நீயே எதிர்பாராத அளவுக்கு உன் வாழ்வில் பல அதிசயங்களை நிகழ்த்தி உன் வாழ்க்கையவே அடியோடு மாற்றி தரப்போகிறேன். எப்போதுமே பாய்ந்து வரும் அதிர்ஷ்டத்துக்கு சக்தி அதிகம். உன் வாழ்க்கையிலையும் அப்படிதான் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுற மாதிரி அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் அள்ளி தரப்போகிறேன். நீ எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு நன்மை உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. சில பேருக்கு மட்டும்தான் எதிர்பாராத அளவுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். அந்த யோகம் இப்போ உனக்கு வந்துருச்சு. இனிமே எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை நிம்மதியாகவே நான் வாழ வைக்கிறேன். நீ கேட்ட வரத்தை உன் கைகளில் கொடுத்து உன்னை சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழ வைக்க நான் தயாராக இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? நீ ஏன் மேலே வச்சிருக்க அன்பு எல்லை இல்லாததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே உன்னை காப்பாற்ற ஓடி வந்தேன். நீயே என்னை விட்டு விலகினாலும் இந்த முருகன் உன்னை விட்டு விலகி எங்கேயும் போக மாட்டேன். நீ மனசு உடைந்து சிந்தும் கண்ணீர் துடிகளை எல்லாம் தொடச்சி உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்து நானே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். கடினமாக உழைச்சிட்ட, கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சுட்ட. அப்படி இருக்கும்போது அதுக்கு எப்படி பலன் இல்லாமல் போகும்? இதோ நீ கஷ்டப்பட்டு செய்த முயற்சிக்கும் உன் உழைப்புக்கும் சேர்த்து இந்த முருகன் மிகப்பெரிய அளவில் உன்னை உயர்த்த போகிறேன். சில நேரங்களில் என்னை வணங்கவோ என் ஆலயத்துக்கு வரவோ கூட நேரமில்லாத அளவுக்கு உனக்கு நிறைய வேலை இருக்குன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, நீ என்னை பார்க்க வரலேனாலும் உன் உழைப்பை நீ சரியாக செய்யும்போது அதுவும் என்னை பிரார்த்திப்பதற்கு சமம்தான். உன் கடமைகளை சரியாக செய்யும் உனக்கு அதற்கு உரிய பலனை நான் அள்ளி கொடுத்தே தீருவேன். உன் வாழ்க்கையில் நிகழ்கிற பல விஷயங்கள் உனக்கு புரியாததா வினோதமானதாக இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் உன்னை பார்க்குற விதம் மாறலாம். ஆனால் நீ எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கன்னு எனக்கு தெரியும். வாழ்க்கை எப்படி வாழணும், ஒவ்வொருத்தர்கிட்டையும் எப்படி நடந்துக்கணுன்ற வித்தையை நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். தினமும் நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் நீ கவனமாக பேசினாலே, அதன்படி நடந்துக்கிட்டாலே, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை நல்லபடியாக உனக்கு அமையும். அதுவும் நானும் உன் கூடவே இருந்து வழிகாட்டி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன்னு சொன்ன பிறகு உனக்கு என்ன கவலை? நீ தைரியமாக இரு. யாரையாவது நம்பிக்கிட்டே இருந்தீனா அது உனக்கே பலவீனமாக மாறி போயிடும். ஏன்னா சில பேர் அவங்க காரியத்துக்கு உன்னை பயன்படுத்திட்டு அப்புறம் தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி இருக்கிறேன் அல்லவா? உன்னை பயன்படுத்தி அவங்க காரியத்தை சாதிக்க முயற்சி செய்யும் மனிதர்களிடமிருந்து நீ தான் கவனமாக ஒதுங்கி நிற்கணும். உன்னுடைய பலம் எது, உன்னுடைய பலவீனம் எதுன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கோ. யார் என்ன சொன்னாலும் அமைதியாக கேட்டுக்கோ. அதுக்கு உடனே பதில் சொல்லாமல் அதை பற்றி மனசுக்குள்ளே யோசிச்சினா உண்மை என்ன, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, என்ன நோக்கத்தோடு சொல்ல வர்றாங்க, அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்ற எல்லாமே உனக்கு புரிய வரும். உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து காப்பாற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. நீ ஏன் மேலே அளவற்ற பக்தியும் நம்பிக்கையும் வச்சிருக்கும்போது கண்டிப்பாக உனக்கான நல்லதை எல்லாம் உரிய காலத்தில் நானே நடத்தி கொடுப்பேன். கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து சேரும். உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் ஆசைகளும் வேண்டுதல்களும்
உன் எதிர்பார்ப்புகளும் பிரார்த்தனைகளும் உடனடியாக நடக்கணும்னு அவசரப்படாதே. பொறுமையாக நீ இருந்தாலே ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான நேரத்தில் சிறப்பாக நடத்தி முடிப்பேன். சில நேரங்களில் உன்னையும் மீறி உன் மனசில் சில எதிர்மறை எண்ணங்கள் வந்து உன்னை எதிர்மறை ஆற்றலின் மூலமாக கட்டி போடுது. எந்த விஷயத்தையும் எதிர்மறையாக யோசிக்காத. கவலைப்படவோ பயப்படவோ வருத்தப்படவோ நீ கூடாதுன்னு நான் சொன்னதை நீ மறந்துட்டியா என்ன? தேவையில்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நான் சொல்கிறத கேட்டு நம்பிக்கையோடு நேர்மறை எண்ணங்களால் உன் மனசை நிரப்பி வச்சுக்கோ. நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் என் செல்வமே. நோய் நொடி இல்லாமல் நீ ஒரு நல்ல வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். இந்த முருகனின் திருநீர் உன்னை எல்லா நோய் நொடிகளிலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் நிச்சயமாக காப்பாற்றுன்றதை புரிஞ்சுக்கோ. இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த தீமையும் உன்னை நோக்கி நெருங்காத அளவுக்கு இந்த முருகன் நானே உனக்கு பாதுகாப்பு கவசமாக நிற்க போகிறேன். தேவையில்லாமல் நீ குழம்ப வேண்டாம். பதற்றப்படாமல் அமைதியாக இரு. பல பேர் அவங்க சொற்களாலேயே வார்த்தைகளாலேயே உன்னை வதம் செய்கிறாங்களே நினச்சி கவலைப்படாத. அவங்க யார் என்ன தொல்லை கொடுத்தாலும் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் அதை தாண்டி இந்த முருகன் நான் உனக்கு உதவி செய்கிறேன். உன்கிட்ட ஒரே நேரத்தில் உன் தேவையை எதிர்பார்த்து எப்போ பார்த்தாலும் உன் பின்னால் வந்து அவங்க காரியத்துக்காகவே உன் பின்னால் வர்றாங்கன்னு தெரியும் போது எரிச்சல் படாமல் உன்னால் முடிஞ்சதை அவங்களுக்கு செஞ்சு கொடு. மற்ற விஷயங்களை எல்லாம் நீங்களே பார்த்துக்கன்னு அவங்க பொறுப்பில் விட்டுடு. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதும் அடுத்தவங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதும் கூட மனசுக்கு மகிழ்ச்சியை தரும் நல்ல விஷயங்கள் தானே. உன்னாலான உதவிகளையும் முயற்சிகளையும் அடுத்தவர்களுக்காக நீ செய்யும்போது கண்டிப்பாக அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும், நன்மைகள் வந்து சேரும். அதனால தான் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்ய. அதன் மூலமாக அவங்க வாழ்க்கையும் மாறும், உன் வாழ்க்கையிலையும் நன்மைகள் நடக்கும்னு சொல்கிறேன். உன்னை சுற்றி நடந்த சில விஷயங்களாலும் சில எதிர்பாராத நிகழ்வுகளாலும் இப்போ உன் வாழ்க்கை பொருளாதாரத்தில் நீ நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கன்றதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரமே இந்த நிலைமையை நான் சரி செய்கிறேன். உன்னால் முடிஞ்சால் யாராவது ஒருத்தவங்க இல்லாதவர்களுக்கோ ஏழைப்பட்டவர்களுக்கோ அல்லது எளியவங்களுக்கோ உடம்பு சரியில்லாதவங்களுக்கோ வயதானவர்களுக்கோ யாராவது ஒருத்தருக்கு அவங்களுக்கு பிடிச்ச உணவை அவங்கக்கிட்டேயே கேட்டு அவங்க வயிறு நிறையிற அளவுக்கு நல்லா வாங்கி கொடுத்து அவங்க மனசுக்கு நிறைவை கொடு. அடுத்தவங்க வயிறும் மனசும் நிறையும் போது அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நிறைவான நிம்மதியான நல்ல விஷயங்கள் நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நானே உனக்கான நல்லது அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன் என் செல்வமே. அடுத்தவங்களுக்கு அன்னதானம் செய்யும்போது உனக்கு பிடிச்சதை செய்யாமல் அதை சாப்பிட்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். அப்படி செய்யும்போது இந்த உலகமே தலைகீழாக மாறும். அதாவது நல்லவங்க நிறைஞ்ச உலகமாக, நன்மைகள் நடக்கும் உலகமாக மாறி போகும். நீ யாருக்கும் எந்த துன்பமோ துரோகமோ செய்யாத நல்ல பிள்ளை. அப்படி இருந்தும் கூட உன் வாழ்க்கையில் துன்பங்கள் வருதேன்னு சொல்லி வருத்தப்படாத. உன் கர்ம வினைகளின் தாக்கத்தை எல்லாம் குறைத்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக இரு. சில விஷயங்களில் நீ எதுவும் செய்யாமல் அமைதியாக பொறுமையாக இருந்தாலே அந்த பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்து போயிடும். எதையும் எதிர்மறையாக சிந்திக்காமல் எதிர்வினை ஆற்றாமல் அமைதியாக இருக்கும்போது சீக்கிரம் எல்லாமே சரியாகும். உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் சரி செஞ்சு கொடுக்குற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடி. யாமிருக்க பயமேன்னு நான் சொன்னதை நீ ஒருபோதும் மறந்துட வேணாம். உன் பிரச்சனைகளுக்கான முடிவை எல்லாம் உனக்கு நல்லதாக, உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுக்குறேன். எப்போதும் சிறுத்தை எப்படி மெதுவாக பொறுமையாக இருந்து வேட்டையாடி அதற்கு பிடிச்சதை சாப்பிடுதோ அதே போல் நீயும் பொறுமையாக இருந்து உன்னுடைய இலக்கை எட்டி பிடிப்பதில் குறியாக இரு. உன்னை யார் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் உன் இலக்கை அடைவதில் மட்டும் நீ கவனமாக இருந்து உனக்கு வேண்டியதை நோக்கி போய்கிட்டே இரு. உன் லட்சியத்தை அடையும் வரை நீ ஒருபோதும் பின்வாங்கக்கூடாது. இந்த முருகன் உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்ப்பது போல உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன் என் தங்கை.